ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிஎம் ரெசிபீஸ். நான் மலர்விழி பிரபாகரன். தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் முறுக்கு தட்டை வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு ஈஸியாக செய்யலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரிப்பன் பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரிப்பன் பகோடா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, 2 ஈக்குவலாக ஜலிச்சு எடுத்துக்குங்க. உப்பு, வெண்ணெய் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள், எள்ளு 1/2 ஸ்பூன். எள்ளுக்கு பதிலாக நீங்கள் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜலிச்சு வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுத்தையும் எடுத்துங்க. பெருங்காயத்தூள், எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம், இல்லை பூண்டும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், உப்பு, வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டை நீங்கள் எப்படி செய்யணுன்னா, பூண்டை தோலை உரிச்சிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்குங்க. பூண்டோட சக்கை இல்லாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா அந்த பிழியும் போது அந்த கண்ணில் நமக்கு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த மாதிரி அச்சு இல்லை எண்ணெய் தடவி எடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் நமக்கு வரும். அந்த முறுக்கு அச்சு பிழியறதுல இந்த 2 கண்ணு உள்ள பட்டை அச்சா உள்ளதை எடுத்துக்குங்க. அதில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் பிழியறதுக்கு வரும். கடாய் வச்சுங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயிலேயே அப்படியே பொறுமையாக பிழிஞ்சு விடுங்க. பாதி வெந்ததும் திருப்பி விடுங்க. அந்த முறுக்கு உரலில் ஃபுல்லாக போடாதீங்க, பாதி அளவுக்கு மாவை விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிழியறதுக்கு வரும். நான் செய்கிற மாதிரி சுற்றி பிழிஞ்சு விடுங்க. இப்போ பாதி வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்குங்க. இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சை பிழிஞ்சு எடுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கவனமாக பிழிங்க. இப்போ ஓலை பகோடா, ரிப்பன் பகோடா ரெடி. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உடச்சி எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.